அமெரிக்காவை குறிவைத்து தாக்கும் திறன் கொண்ட ஏவுகணையை சீனா கடலில் இருந்து வெற்றிகரமாக சோதனை செய்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. அணுசக்தி நீர்மூழ்கி கப்பலில் இருந்து ஏவப்பட்ட இந்த நீண்ட தூர ஏவுகணை ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர்களை கடந்து பசிபிக் பெருங்கடலில் இலக்கை அடைந்துள்ளது. இந்த சோதனை மூலம் அமெரிக்காவிற்கு சீனா விடுத்திருக்கும் புதிய எச்சரிக்கை என்ன, இந்த தொகுப்பில் பார்க்கலாம். பசிபிக் பெருங்கடலில் சீனாவின் அதிரடி ஏவுகணை சோதனை. ஜூலை 6ஆம் தேதி அணுசக்தி நீர்மூழ்கி கப்பலில் இருந்து நீண்ட தூர பாலிஸ்டிக் ஏவுகணை ஒன்றை சீனா ஏவியது. சுமார் 7300 கிலோமீட்டர் தூரம் பறந்த இந்த ஏவுகணை பசிபிக் பகுதியில் நிர்ணயிக்கப்பட்ட இடத்தில் விழுந்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றது. CSIS இந்த ஏவுகணை JL-2 அல்லது JL-3 ஆக இருக்கலாம் என பாதுகாப்பு ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். இதில் முக்கியமான விஷயம் என்னவென்றால், JL-3 வகை ஏவுகணை சுமார் 10,000 கிலோமீட்டர் அல்லது அதற்கு மேற்பட்ட தூரம் செல்லும் திறன் கொண்டதாக மதிப்பிடப்படுகிறது. அதாவது சீனாவின் கடற்படை நீர்மூழ்கி கப்பல் பசிபிக் பகுதியில் போதுமான தூரம் முன்னேறினால் அமெரிக்காவின் முக்கிய பகுதிகளையும் இந்த ஏவுகணை எட்டக்கூடும். இதனால் இந்த சோதனை வெறும் ஆயுத சோதனை அல்ல, சீனாவின் அணு ஆயுத தடுப்பு திறனை அமெரிக்காவிற்கு வெளிப்படுத்தும் ஒரு உத்தேச சமிக்ஞை ஆகவும் பார்க்கப்படுகிறது. ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஆகஸ்ட் 27 ஒரு நாள் மட்டும். குறிப்பாக எதிர்காலத்தில் தைவான் அல்லது சவுத் சைனா சி தொடர்பான மிகப்பெரிய மோதல் ஏற்பட்டால் அமெரிக்காவிற்கு எதிராக தொலைதூரத்தில் இருந்து பதிலடி கொடுக்க முடியும் என்பதை சீனா காட்ட விரும்புவதாக ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். ஏற்கனவே சீனாவிடம் அமெரிக்காவை அடையும் திறன் கொண்ட பல லேண்ட் பாஸ்ட் ICBM ஏவுகணைகள் உள்ளன. DF-31A போன்ற ஏவுகணைகள் சுமார் 11,200 கிலோமீட்டர் தூரம் செல்லும் திறன் கொண்டவை. மேலும் DF-27 போன்ற புதிய ஹைபர்சோனிக் திறன் கொண்ட ஆயுதங்களும் அமெரிக்கா சில பகுதிகளை அச்சுறுத்தக்கூடியதாக மதிப்பிடப்படுகின்றது. ஆனால் இப்போது நிலத்தில் இருந்து ஏவப்படும் ஏவுகணைகளின் இருப்பிடம் கண்காணிக்கப்பட வாய்ப்பு உள்ளது. ஆனால் அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல் கடலுக்கடியில் மறைந்து கொண்டு இயங்குவதால் எதிரியின் ஏவுதளத்தை கண்டறிவது மிகவும் சிக்கலானதாக உள்ளது. இந்த ஏவுகணை சோதனைக்கு முன்பாக அமெரிக்காவிற்கு சீனா மிக குறுகிய கால அவகாசத்தில் மட்டுமே தகவல் அளித்ததாகவும் அமெரிக்கா அதிருப்தி தெரிவித்துள்ளது. சீனாவோ இந்த சோதனை எந்த ஒரு குறிப்பிட்ட நாட்டையும் குறிவைத்து நடத்தப்படவில்லை என்றும் இது வழக்கமான ஒரு பகுதி என்றும் கூறியுள்ளது. ஒருபுறம் அமெரிக்கா, மறுபுறம் சீனா. பசிபிக் பகுதியில் ஏற்கனவே அதிகரித்து வரும் ராணுவ போட்டிக்கு மத்தியில் சீனாவின் இந்த புதிய ஏவுகணை சோதனை உலக நாடுகளின் கவனத்தை ஈர்த்துள்ளது. அமெரிக்காவை ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் தொலைவில் இருந்தே தாக்கும் திறன் கொண்ட ஏவுகணைகள் இனி வெறும் எதிர்கால ஆயுதங்கள் அல்ல.